ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆதவ் அர்ஜுனா அமைச்சராக இருப்பதால் அவர் வகிக்கும் இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும். லோதா கமிட்டி பரிந்துரைப்படி ஒரு நபர் 2 பொறுப்புகளில் ஒரே நேரத்தில் நீடிப்பது தவறு. நிர்வாகத்தின் நடுநிலையை பாதிக்கும். அது குற்றம் என அதிமுக எம்பி இன்பதுரை தெரிவித்திருந்தார். இதற்கு மதுரை மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சோலை ராஜா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் கூறியதாவது: தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க பொதுச் செயலராக ஆதவ் அர்ஜுனா உள்ளார். அதே சங்கத்தில் நான் சீனியர் துணைத் தலைவராக உள்ளேன். ஆதவ் அர்ஜுனா தமிழ்நாடு கூடைப்பந்து கழக தலைவராகவும் உள்ளார். ஒரு விளையாட்டு வீரரை அதிமுக விமர்சனம் செய்தது என்னை பாதித்தது. விளையாட்டு வீரர் தாண்டி வந்த பாதை எவ்வளவு கடினமானது என என்னை போன்ற ஒரு வீரருக்கு தான் தெரியும். அதை தெரிந்து அவரை விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக்கிய முதல்வர் விஜயை எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம். ஆனால் அதிமுக இதை கீழ்த்தரமாக விமர்சித்துள்ளது கண்டிக்கத்தக்கது. விளையாட்டு சங்கங்களின் பதவிகள் வகித்த பின்னரே ஆதவ் அர்ஜுனா அமைச்சரானார். இவ்விஷயத்தில் இன்பதுரையை அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கண்டித்திருக்க வேண்டும். இதை நான் பொதுவெளியில் தெரிவிப்பதால் அதிமுக தலைமை கோபம் கொண்டு என்னிடம் விளக்கம் கேட்டால் உரிய பதில் அளிப்பேன். ஏற்காவிட்டால் என்னுடைய மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் பதவி பறிபோகலாம். எந்த சூழலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளேன் என கூறினார். அதிமுகவைச் சேர்ந்த மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சோலை ராஜா மதுரை மாநகராட்சியில் நடந்த 150 கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேட்டை வெளியே கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு வகித்தவர். ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவுக்கு இது அரசியல் ரீதியாக கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. விரைவில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த ஆளும் கட்சி திட்டமிட்டுள்ளது. அதனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு தாவி மாநகராட்சி மேயர் பதவியை கைப்பற்றிவிடலாம் என சோலை ராஜா காய் நகர்த்தியுள்ளார். மேலும் இவர் ஸ்போர்ட்ஸ்மேன் என்ற வகையில் ஆதவ் அர்ஜுனாவுடன் நெருங்கிய நட்பும் உள்ளது குறிப்பிடத்தக்கது.